இது போலவே இங்கே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை என்னாச்சுன்னா, முகலாயர்கள் படையெடுத்து வந்தாங்க. வந்து இங்கே இருக்க சிலைகள், நகைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க டெல்லியில் போய் ஒரு ரூமில் கொண்டு போய் இந்த சிலையெல்லாம் அள்ளி அப்படியே போட்டுட்டாங்க. போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. அப்போல்லாம் வந்து ஒரு நாடை பிடிச்சிட்டே இருப்பாங்க தானே, இந்த நாடு படையெடுத்து ஒவ்வொரு நாடாக பிடிக்கிறது தானே அப்போல்லாம் வேலை. அதனால அது மாதிரி அவங்க இப்போ வேலையை இப்போ பார்க்க போயிடுவாங்க. இந்த சிலையெல்லாம் அப்படியே ரூமுக்குள்ளே கிடக்கும். அப்போ அவங்க குழந்தை என்ன பண்ணுவாங்க, ராஜாவோட பொண்ணு அந்த சிலை பார்த்திங்கன்னா நார்மல் சிலை மாதிரி கிடையாது. நம்ம பெருமாளுடைய சிலை வந்து அப்படி ஒரு ஸ்மெல் வரும். அதில் தெய்வீக வாசனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தெய்வீக வாசனை வீசுகிற சிலை தான் அது. இந்த தெய்வீக வாசனைன்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம். அந்த வாசனையவே நான்லாம் வந்து உணர்ந்திருக்கேன். தாயார் சன்னதியில் 2 தடவை நான் வந்து அதை உணர்ந்திருக்கேன், அந்த தெய்வீக வாசனையை. நான் அது வந்து உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அதனால தான் எனக்கு இந்த கதை மேலே இதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே வந்தது. எனக்கு முழு நம்பிக்கை வந்ததுனால தான் இந்த கதையவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி அந்த வாசனையோடு இருக்க பெருமாளை பார்த்தோன்னா, சாதாரணமாக முஸ்லீம்களுக்கெல்லாம் வந்து வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், நானும் பார்த்துருக்கேன். ரொம்ப சென்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஸ்மெல் வந்து அவங்க லைக் பண்ணுவாங்க முஸ்லீம்ஸ்லாம். அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு வந்து இது ஸ்மெல்லாக இருக்கவும் டக்குன்னு அந்த சிலையை பிடிச்சிட்டு என்ன பண்ணிடுவோம், கொண்டு போய் வச்சு அதை குளிப்பாட்டுறது, அதுக்கு சாப்பாடு ஊட்டுறது, அதை வந்து ஒரு பொம்மை மாதிரியே நினைக்காம அதை ரொம்ப உயிராக நேசிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து கரெக்டான வேலைக்கு எல்லா வேலைக்கும் வேலைக்கு சாப்பாடு கொடுத்துரும். கரெக்டாக படுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே படுக்க வச்சுக்கும். அதுக்கு ட்ரெஸ் மாற்றும், மாலையெல்லாம் போட்டு ரொம்ப ஒரு அளவுக்கு மீறின பிரியத்தோடையே அந்த சிலையை வந்து வச்சுக்கும் அந்த குழந்தை. அவங்க அப்படி வச்சுக்கும் போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் சொல்கிறாங்க, அவங்க வந்து குழந்தையா இருக்கும்போது அவங்க ரேஞ்சுக்கே வந்து பெரும்பாலும் ஒரு ரூபம் எடுத்து அவங்களோடலாம் விளையாடுவாராம், ஓடி ஆடி அவங்களோட விளையாடுவார் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்படி அவங்க ரொம்ப பிரியமாக வச்சுருந்தாங்க. அப்படியே வச்சுட்டு அவங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வளர்ந்து பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க. பெரிய பொண்ணு ஆகுற வரைக்கும் ஒரு நாள் அந்த சிலையை பிரிஞ்சு இருக்கவே மாட்டாங்க. எங்கே போனாலும் கையில் அந்த சிலையோட தான் போவாங்களாம். அவ்வளோ பிரியமாக அவங்களுக்கு அந்த சிலை மேலே. அப்படி ரொம்ப இதாக வச்சுட்டு இருக்கும்போது இங்கே என்ன பண்ணாங்க, கொஞ்சம் வருஷத்தில் நிலைமை மாறி வேறு ஆட்சியாளர்கள்லாம் வந்துட்டாங்க. அப்போ நம்ம பெருமாள் இல்லாமல், அவர் பேர் வந்து அழகிய மணவாளன் பேர். அப்போ நம்ம அழகிய மணவாளன் இல்லாமல் நம்ம ஊரே ஒரு மாதிரியாக இருக்குது, நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் எப்படியாவது நம்ம சிலையை மீட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு குழுவாக ரெடியானாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் டான்ஸ் ஆட வைப்போம். அப்போது அவர்கிட்ட கேட்டு நம்ம அந்த சிலையை வாங்கிக்கலாம், அந்த சுல்தானை வந்து டான்ஸ் ஆடி மயக்கி அந்த சிலையை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்பும்போது ஒரு டவுட்டு வருது.